ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் நலமா? இன்றைக்கி 8வது வார குபேர பூஜை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த குபேர பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈவினிங் 7 o'clock ஆயிடுச்சுங்க. ஒர்க்குக்கு போயிட்டு வந்து தான் பூஜை பண்ணேங்க. இந்த பூஜை நான் எளிமையான முறையில் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த குபேர வழிபாடை பண்ணி செல்வ செழிப்பு, உடலுள்ள ஆரோக்கியத்தை, நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இந்த குபேர பூஜையை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் குபேர பூஜை பண்ண 7 வாரத்துலேயும் என் கூட ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் வந்து 5 rupees காயின் கொடுத்தாங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் நான் இந்த குபேரர்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி வந்து என் கூட ஒர்க் பண்ண செல்வகுமார் சார், மேபிள் ரோஸ் மேம், சுவாமிநாதன் சார், இவங்க 3 பேரும் இன்றைக்கி 5 rupees காயின் கொடுத்தாங்க. அவங்க வேண்டுதலும் இன்றைக்கி வந்து நிறைவேறணும்னு இந்த குபேரர்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. குபேர வழிபாடு நாம் தடையற்ற செல்வம் சேர உதவும் சிறப்பு வழிபாடாகும். வீட்டின் வடகிழக்கு திசையில் குபேரனுக்கான பூஜை அறை அமைப்பு நன்மையானது. ஏனெனில் இந்த திசையில் செல்வ செழிப்பின் திசை. விசேஷ நாட்களில் குபேரனுக்கு பூஜைகள் நடத்துவது செல்வங்களை அதிகரிக்க உதவுங்க. நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு. எனவே பூஜையின் பொழுது நெல்லிக்கனிகளை வைத்து வழிபட வேண்டும். வியாழக்கிழமை மாலை தொடங்கும் குபேர காலம் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை வரை நீடிக்கும். இந்த குபேர காலத்தில் செய்யப்படும் பூஜைகள் மிகவும் பலன் தருங்க. பூஜைக்கு பின்னர் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது போன்ற தானங்கள் அதிக புண்ணியம் தரும் என்பது நம்பிக்கையாகும். இது போன்ற தர்மம் செய்வதால் நம் வாழ்க்கையில் சகல விதமான செல்வ செழிப்பு பெருகுவதில் உதவுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்க இந்த குபேர வழிபாடு உதவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, செழிப்பு, ஒற்றுமை நிலவுவதற்கும் இந்த குபேர வழிபாடு சிறந்தது. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் இந்த குபேர வழிபாடு உதவுங்க. குபேர பூஜையில் நெல்லிக்கனியை வைக்கணுங்கிறது இந்த வாரம் தாங்க எனக்கு தெரியும். அடுத்து குபேர பூஜை 9வது வாரத்தில் நான் நெல்லிக்கனியை வச்சு குபேரருக்கு பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க. எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறும். அனைவருடைய வேண்டுதல்களையும் நிறைவேறும். அனைவரது வீட்டிலும் லட்சுமி தாயாரின் வாசம் வீசும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு.